மே மாதம் வணக்க மாதத்தின் 22வது மன்றாட்டு மாலை, மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ், தர்மத்தினுடைய கண்ணாடியே. அவரவருக்குரியதை அவரவருக்கு தந்துவிடுவதுதான் தர்மமாகும். துணிக்கடைக்கு சென்று துருவி ஆராய்ந்து வண்ணப்பொருத்தம் பார்த்து வகை ரகம் சேர்ந்து புடவைகளை வாங்கி வருகிறோம். பணம் கொடுத்து பாக்கி கேட்கும் பொழுது மீதி தொகையை தகுதியாக கொடுக்கிறார் கடைக்காரர், மிகுதியாக கொடுக்கிறார் கடைக்காரர். மீதி தொகையை அதிகமாக இருப்பதை நன்கு அறிந்திருந்தும் அதனை அவரிடமே கொடுக்காமல் கைப்பையில் போட்டுக்கொண்டு காலார திரும்பிவிட்டால் அதர்மம் ஆகும். அப்படி பார்த்தால் தவறு செய்தவனுக்கு தண்டனை தருவதுதான் தர்மம். நன்மை செய்தவனை நாட்டு செய்யும் கேட்கும்படி பாராட்டி பேசி பதக்கமும் பரிசும் தருவதுதான் தர்மம். அவரவருக்கு உரியதை அவரவருக்கு தருவது மனித தர்மம். ஆனால் இறை தர்மம் இதிலிருந்து மாறுபட்டது. தவறு செய்பவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தால் தரணியிலேயே யாருதான் தங்க முடியும்? பாதாள பள்ளத்தாக்கின் பசிதீர்க்க போயிருப்பார். மாறாக தவறுக்கு தண்டனை தராமல் மன்னித்து மார்க்கத்தை மாற்றிக்கொள்ள செய்வதுதான் இறை தர்மம். கழுமரத்தில் இயேசுவை கயவர்கள் அறைந்து பழிதீர்த்து கொண்ட பாதகச் செயலை பார்த்து சிறிதளவும் சிந்தை கெடாது மனமு வந்து அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டது இயேசு காட்டிய இறை தர்மம். மரியாள் என்ன செய்தார்? அச்சில் வார்த்தெடுத்த அசையாய் சிலையாய், மௌனம் அடந்தையாய், ஆழ்மனத்தில் எழுது கொண்டிருக்கும் அபலை பெண்ணாய் நின்றாரா? இல்லை. மாறாக மகன் இயேசுவோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்டிருப்பார். இறை தர்மத்திற்குத்தான் இதயத்திலிருந்து தந்திருப்பார். இறை தர்மத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி அவர். ஆகவே தான் மரியாளை பார்த்து தர்மத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. மரியே வாழ்க.